விஜயகாந்த் வந்தபோது ஒரு மூணாவது சக்தி வந்தார். அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது. அதுலேயும் விஜயகாந்த் இருந்தார் வச்சுக்கோங்களேன். அது வந்து ஓட்டப்பறிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். கமலஹாசன் கூட அடுத்ததில் கமலஹாசன் வந்தார். பட் கமலஹாசன் மூணாவது அணி அப்படின்னு விஜயகாந்த் அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லாக வந்த மாதிரி எனக்கு தோணலை. அவர் வந்தார், அவர் வந்து தனியாக நின்னார், அவர் கூட ஒரு கட்சிகள் கூட்டணியெல்லாம் சேர்ந்தது, அதெல்லாம் உண்மை. பட் அவர் மூணாவது அணியாக வந்தாரான்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் தினகரன் கூட தனியாக நின்னார். தினகரனும் அந்த இடத்துல தனியாக நின்னார். தினகரனும் தேமுதிகவும் கூட்டணியில் நின்னாங்க 2021. ஸோ அது வந்து அதனால் அந்த மூணாவது அணி எதுன்றது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் 2016 உறுதியான ஒரு மூன்றாவது அணி மக்கள் நல கூட்டணி வந்து விஜயகாந்த் முதல்வர் சொல்லி வைகோ கட்டமைத்த அந்த கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8% ஓட்டை பிரிச்சாங்க. திமுக அணி வந்து 1.5% ஓட்டில் தான் தோத்தாங்க. கடைசி நிமிஷம் வரையும் தேமுதிக வந்து மடியில் விழும், கனி மடியில் விழும்னு கலைஞர் காத்திருந்தாரு. அவர் வைகோ தள்ளின்னு போயிட்டார், கனியை தள்ளின்னு போயிட்டார். அது எதுக்காக தள்ளின்னு போனார்னா அது பழைய கதை வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து மூன்றாவது அணின்றது வந்து ஓட்டை பிரித்து அந்த 2 கட்சிகளுக்கான வெற்றி வாய்ப்பை ஸ்பாயில் பண்ணுற ஒரு அணியாக தான் வந்து கருதப்பட்டு வந்தது. 2006 வந்து தேமுதிக ஸ்பாயில் பண்ணாங்க, ஏடிஎம்கே நிறையா. அதை புரிஞ்சுட்டு தான் 2011 தேமுதிக தூக்கி ஜெயலலிதா வரைய இழுத்து போட்டுட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் மூன்றாவது அணி அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் இந்த வாட்டி விஜய் வந்ததுனால வந்திருக்கு அப்படின்றது உண்மை. அது நாம் தமிழர் வந்து மூன்றாவது அணியாக வரல. நாம் தமிழர் ஒரு டெடிக்கேட்டடாக வந்து ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஐடியாலஜியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்துன்னு வந்தாங்க அவங்க ஆக்சுவலாக. அது வந்து மூணாவது அணின்ற பேரில் வரல, தன்னை வளர்த்தி கொண்டு ஒரு அணி. இவங்களோட ஓட்டை உடைச்சிட்டு வர அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவங்க தனக்குன்னு தனி ஒரு ஓட்டர் பேஸை வந்து உருவாக்கிட்டு வராங்க, ஒரு இளைஞர்கள் பேஸை உருவாக்கிட்டு வராங்க. அது பிரபாகரனுடைய ரசிகர்களாக இருக்கலாம், ரசிகர்களோட பிரபாகரன் தொண்டர்களாக இருக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவர் சீமானுடைய அவருடைய பேச்சை பார்த்து கவர்ந்த ஒரு இளைஞர் கூட்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தமிழ் தேசியம்ன்ற பேரில் வளர்த்தார். தமிழ் மண், தமிழ் நிலம், தமிழ் மக்கள், தமிழ் மொழி, இதை சுற்றி தான் எங்களோட அரசியல் இருக்குன்ற மாதிரி அதை அவர் வளர்த்தார். இங்கே இருக்கிற திராவிடத்தை அவர் ஏற்றுக்கல. திராவிடத்தை எதிர்த்து வளர்றது தான் ஒரு விஷயம். பெரியார் மண் கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இப்போ கூட சொல்லியிருக்காரு, எனக்கு திராவிடர்கள் ஓட்டு போட வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு நேரடியாக. அதான் இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா அவர் 8% மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு பக்கம் இருக்கணும். அவர் ஓட்டு வாங்குறது ஒரு நோக்கம் இல்லை, கேடரை வளர்க்குறது தான் ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த டெடிக்கேட்டடாக அந்த ஐடியாலஜிக்கலாக கேடரை வளர்க்கணுன்ற ஒரு நோக்கமாக இருக்குது. அவருக்கு முதல்வர் பதவியும் அவர் சொல்லி கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லை. கட்சியை வளர்க்கணும், அந்த 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 கொள்கையோட ஒரு கூட்டத்தை வளர்க்கணுன்ற அந்த ஆங்கிளில் போயிட்டுருக்கார். அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த டெடிக்கேட்டடாக ஒரு கொள்கை அடிப்படையில் வளர்கிற, சித்தாந்த அடிப்படையில் வளர்கிற அந்த கட்சியெல்லாம் மெதுவாக தான் வளரும். மெதுவாக வளர்ந்து டக்குன்னு பிடிச்சிக்கும்.